ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது இட்லி தோசை சாம்பார் பவுடர் ரெசிபி. ஸோ நம்மள நிறைய பேர் இட்லி தோசைக்கு தனியாக தான் சாம்பார் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கிறத இந்த சாம்பார் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சோம்னா ஹோட்டல் சுவையில் கிடைக்கக்கூடிய அதே சாம்பார் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சாம்பார் பவுடர் ரெசிபி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் தனியா, 50 கிராம் மிளகாய் வற்றல், 25 கிராம் வெந்தயம் எடுத்துட்டேன். இதோட 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மல்லி சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். மல்லி எப்பயுமே பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் வச்சு தான் வறுத்துருக்கணும், ஏன்னா சீக்கிரமாக கருகிடும். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஸோ இப்போ தான் நாங்கள் குக்கிங்க்கு பிகினர்ஸ் அப்படின்றவங்களுக்கு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்க்கானவங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ மல்லி நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததாக கடலைப்பருப்பு போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமான பருப்புன்றதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆக லேட் ஆகும். அதுக்கடுத்ததான் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 5 செகண்ட்லேயே இது வறுபட்டு எடுத்துருவோங்க. ஸோ ரொம்ப லேசானதுன்றதுனால 5 செகண்டில் வறுத்தா போதும், இல்லைன்னா ரொம்ப கருகிடும். வெந்தயமும் வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட மிளகாய் வத்தலும் அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுனால இதோட சக்கரை பூசணிக்காய் சேர்த்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் சக்கரை பூசணிக்காயும் நிறைய போட்டு தான் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு அந்த ஒரு ஸ்வீட் சுவை அதில் தெரியும். இப்போ மிளகாய் வத்தல் கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டைம் சாம்பார் வைக்கிறீங்கன்னா இந்த பொடியிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். அதாவது 100 கிராம் பருப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வறுபட்ட எடுத்த எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாரில் மிளகாய் வெட்டலும் நம்ம வறுத்த அந்த பருப்பு தனியால ஒரு பாதியும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். இந்த பருப்பு தனியா எல்லாமே ஆறிடுச்சு. இதில் இப்போ இந்த பாதியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாதி பருப்பை ஃபர்ஸ்ட் அந்த மிளகாய் வற்றலோடு அரைச்சி எடுக்கிறதுனால அந்த மிளகாய் வற்றல் நல்லா கிரைண்ட் ஆகிடும். இப்போ நம்ம பாதி அரைச்சி எடுத்தாச்சு. இதோட மீதி உள்ள பாதியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதே பவுடர் யூஸ் பண்ணி நான் போட்ட சாம்பார் ரெசிபியும் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் கீழே தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஹோம்மேடாக டிஃபன் சாம்பார் பொடி நமக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.